ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவராக, போதுமானவராக இருந்து நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறதான பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்து, அவரோடு கூட கிட்டி சேரும் வண்ணமான எல்லா விதமான சலாக்கியத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வண்ணமாக ஆதியாகமத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 29:30 தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபைகளும் பிரசனமும் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உம்முடைய பிரசனம் எங்களை வழிநடத்துவதாக. ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான இந்த ஆதியாகமம் 29:30 கடந்து வருகிறது முன்பதாக கடந்த வாரத்திலே ஆதியாகமம் 28 குறித்து நாம் பார்த்தோம். ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை ஏசாவுடையதான கோபத்திலே விழுந்து விடாதபடிக்கு அவனை தூர தேசத்துக்கு அனுப்புகிறார். அதாவது ரெபேக்காளுடையதான சகோதரனுடைய வீட்டிற்கு அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். யாக்கோபு போய்கொண்டிருக்கிறார். இரவு வேளையாக காணப்படுகிறது. அவன் அங்கே ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் தூங்கி நித்திரை செய்கிறான். தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார். தேவன் அவனை பாதுகாக்கிறார். இந்த அதிகாரத்திலே பார்க்கிறதான போது அவருடைய பயணத்தை யாக்கோபு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். கீழ்த்திசையாரின் தேசத்திற்கு யாக்கோபு வந்ததான போது அங்கு அவர் வயல்வெளிகளில் ஒரு பெரிய கிணறு இருக்கிறதை பார்க்கிறார். அந்த கிணற்றண்டையிலே 3 விதமான ஆட்டு மந்தைகள் காணப்படுகிறது. மேய்ப்பன் காணப்படுகிறான். இன்னும் மற்ற விதமான மந்தை மேய்ப்பர்களும் அங்கங்கே காணப்படுகிறார்கள். அங்கு ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றண்டையிலே இவன் அந்த மேய்ப்பர்களிடத்தில் பேசிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் யார், எந்த தேசத்தார் என்று சொல்லி. அந்த மேய்ப்பன் சொல்லுகிறான், நாங்கள் ஆரான் ஊரிலே சேர்ந்தவர்கள். அதை கேட்கிறதான போது யாக்கோபுக்கு ஒருவேளை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இப்போது யாக்கோபு கேட்கிறார், அங்கே லாபான் என்று சொல்லுகிறதான மனிதனை தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார், ஆமாம் தெரியுமே. அந்த லாபானுடையதான மகள்தான் இங்கே மந்தைகளை அதோ கொண்டு வருகிறார் என்று சொல்லி யாக்கோபு அங்கே காத்து கொண்டிருக்கிறான். லாபானுடையதான மகள் அந்த மந்தைகளை மேய்த்து கொண்டே தண்ணீர் கொடுக்கும்படியாக கடந்து வருகிறார். அந்த நேரத்திலே ராகேல் வருகிறதை யாக்கோபு பார்த்தவுடனே கிணற்றின் வாயிலிருந்து அந்த கல்லை அவன் எடுத்து போட்டு அவனுடையதான மந்தைகளுக்கு தண்ணீர் அவர் ஊற்றுகிறான். பிறகு ராகேலை முத்தமிட்டு சத்தமாக அழுகிறான். பின்னர், நான் உன்னுடையதான தந்தையின் சகோதரியின் மகன், ரெபேக்காவின் மகன் என்று அவன் கூறுகிறான். உடனே இந்த ராகேல் தன்னுடைய வீட்டிற்கு சென்று லாபானிடத்திலே எல்லாவற்றையுமே அறிவிக்கிறான். லாபான் கடந்து வந்து யாக்கோபை சந்தித்து யாக்கோபை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறதை வசனம் 1 முதல் 14 வரையிலும் பார்க்க முடியும். யாக்கோபு தேவனால் அவன் வழிநடத்தப்பட்டு இப்போது கடந்து செல்லுகிறான். ராகேலை சந்திக்கிறான். லாபானுடையதான வீட்டிற்கு கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சம்பவம் நமக்கு எதை தெளிவூட்டுகிறது என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியாசரை அனுப்புகிறதான போது இதே போனதான ஒரு கிணற்றருகிலே எலியாசர் வந்து காத்திருக்கிறான். ரெபேக்காளை பார்க்கிறான். ரெபேக்கா தன்னுடைய வீட்டிலே போய் சொல்லுகிறான், தன்னுடைய சகோதரன் லாபான் இந்த மனிதனை வந்து சந்தித்து அழைத்து கடந்து செல்லுகிறதை நாம் 24வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். தேவன் அவருடைய பிள்ளைகளோடு சில நேரங்களிலே இடைப்படுகிறதான அந்த இடைப்பாடு நாம் நினைக்காத நேரங்களிலும் நினைக்காத இடங்களிலுமாக காணப்படும். அநேகம் பேர் நாம் நினைப்போம், ஆலயத்திற்கு போகும்போது மட்டும்தான் தேவன் என்னோடு கூட இடைப்படுவார், என்னோடு கூட பேசுவார் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் வேலை செய்கிற இடங்களில், ஒருவேளை நாம் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறதான போது, பள்ளிகளுக்கு செல்லும் போது, அல்லது பேருந்தில் இருக்கிறதான போது என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலைகளை வைத்து தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக காணப்படுவார்.
தேவனுடைய நேரத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் வழிநடத்தும் போது அது நம்மை தெய்வீக சந்திப்புகளுக்கு கொண்டு செல்லுகிறதாக இருக்கும். எனவே தேவனுடைய நேரத்தை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். தேவனுடைய நேரம் அவர் குறித்த காலம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அவர் சரியான திட்டங்களை சரியாக செயல்படுத்துகிறவராக காணப்படுகிறார். இந்த வசனம் 15 30 வரையிலும் பார்க்கும்போது யாக்கோபு இப்போது லாபானுடையதான வீட்டிலே 1 மாதம் தங்கி இருக்கிறான். இப்போது லாபான் யாக்கோபிடத்தில் வந்து கேட்கிறார், நீ ஏகദേശம் 1 மாசம் இங்கே தங்கி இருந்து விட்டாய், நீ என்னுடைய சகோதரியின் மகன், எனவே நீ சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது நியாயமல்ல, உன்னுடைய சம்பளத்தை கூறு என்று சொல்லுகிறான். லாபானுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். இப்போது இந்த யாக்கோபு ராகேலை மிகவும் நேசித்தவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் ராகேல் மிகவும் அழகுள்ளவளாகவும் சௌந்தரியம் உள்ளவளாகவும் காணப்படுகிறாள். யாக்கோபு அவளை விரும்புகிறவனாக இருக்கிறான். இப்போது யாக்கோபு லாபானிடத்தில் சொல்லுகிறார், நான் உமக்கு 7 வருஷம் வேலை செய்கிறேன், ராகேலை எனக்கு திருமணம் செய்து வையும் என்று சொல்லி 7 வருஷம் வேலை செய்கிறான். அது முடிந்து போய் லாபானிடத்திலே திருமணம் செய்து வைக்கும்படியாக கேட்கிறான். ஆனால் பார்க்கும்போது லாபான் இவனை ஏமாற்றுகிறதை பார்க்க முடியும். ராகேலுக்கு பதிலாக லேயாளை யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். காலையிலே யாக்கோபு எழுந்து பார்க்கிறதான போது இது லேயாளாக இருக்கிறார், ஏன் என்னை ஏமாற்றினாய் என்று சொல்லும்போது லாபான் சொல்லுகிறான், எங்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரமாக பெரிய மகள் இருக்கிறதான போது இளைய மகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்கிறதான அந்த வார்த்தைகளை லாபான் இவருக்கு சொல்லுகிறான். அப்புறமாக லாபான் சொல்லுகிறான், முதலில் லேயாளுடன் 7 நாள் திருமண விழாவை நிறைவேற்று, அதற்கு அப்புறமாக நீ இன்னும் 7 வருடம் வேலை செய், ராகேலை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு அதற்கு ஒத்துக்கொண்டு மறுபடியுமாக 7 வருடம் இந்த ராகேலுக்காக வேலை செய்கிறான். அந்த நாட்கள் முடிந்ததற்கு அப்புறமாக ராகேலை அவள் திருமணம் செய்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், யாக்கோபு லேயாளை விடவும் ராகேலை அதிகமாக நேசித்தவனாக காணப்படுகிறான். யாக்கோபு யார் என்று பார்த்தால், நாம் கடந்த அதிகாரங்களிலே எல்லாம் பார்த்தோம், ஈசாக்கிடமிருந்து ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதன். அவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்டதாக தோன்றும், ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக தான் அது நடந்திருக்கிறது. தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றி இருக்கிறான். இப்போது தன்னுடைய மாமனார் தன்னுடைய முக்கியமான அந்த திருமண நாளிலே அந்த மகளை, அவன் நேசித்ததான மகளை அவன் ஏமாற்றி இருக்கிறதை பார்க்க முடியும். யாக்கோபுக்கு அவனுடைய குணாதிசயங்களான தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் வண்ணமாக தேவன் இவராக நிறைவேற்றி இருக்கலாம். வேதத்திலே கலாத்தியர் 6:7 பார்க்கும்போது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு ஒரு காலத்தில் விதைத்ததான அந்த காரியங்கள், அந்த சம்பவங்கள் இப்போது யாக்கோபுக்கே திரும்பி வருகிறதை பார்க்க முடியும். தேவன் தம்மை தண்டிக்கும்படியாக அல்ல, கற்றுக் கொடுப்பதற்காகவே அவர் அநேக நேரங்களிலே நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட அவருடைய கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் சவால்கள் வழியாக கடந்து செல்லும் போது தேவனை தண்டிக்கிறார் என்கிறதான கேள்விகளும் எண்ணங்களும் நமக்குள்ளதாக கடந்து வரும். ஆனால் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை தண்டிக்கிறதல்ல, நம் ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறவராக தேவன் காணப்படுகிறார். எனவே தேவன் நம்மை ஒழுங்குபடுத்தும் போது, சரிபடுத்தும் போது அவருடைய வலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். 29 அதிகாரம் வசனம் 31 35 வரையிலும் பார்க்கும்போது, இந்த லேயாள் யாக்கோபால் விருப்பம் இல்லாதவளாக காணப்பட்டாள், ஆனால் தேவன் அவளை நேசித்தவராக இருந்தார். தேவன் லேயாளுடையதான கற்பத்தை திறந்தளினார். அவளுக்கு 4 மகன்கள் பிறக்கிறார்கள். ரூபன், சிமியோன், லேவி. 4வது மகனுக்கு இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று அவள் பெயரிடுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். தன்னுடைய சொந்த கணவனார் அவளை நேசிக்கவில்லை. தன்னுடைய சொந்த கணவனார் அவளுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த முக்கியத்துவத்தையும் அன்பையும் கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் அவளை கண்டவராக காணப்படுகிறார். ஆனால் ராகேலுக்கு எந்த விதமான குழந்தையுமே இல்லாமல் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை எப்போது
பாராமல் இருந்தால் கூட தேவன் உங்களை காண்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உடைந்த மனதை உடையவர்களை அல்லது நொறுங்குண்ட ஜனங்களை தேவன் மதிக்கிறவராகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகிற தேவனாகவும் காணப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பிற மனிதர்கள் நிமித்தமாக, சூழ்நிலைகள் நிமித்தமாக உடைக்கப்பட்டு போய் இருக்கலாம், வெறுக்கப்பட்டு போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். என்ன வழிகளில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? யார் மூலமாக நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய சொந்த ஜனங்கள் நிமித்தமாகவா, அல்லது நீங்கள் நம்பியிருந்தான ஜனங்கள் நிமித்தமாகவா, உங்களுடைய சொந்த பிள்ளைகள் நிமித்தமாகவா? யார் நிமித்தமாக நீங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை காண்கின்ற தேவனாக காணப்படுகிறார். லேயாள் வெறுக்கப்பட்டிருந்தாள், ஆனால் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இப்போது ராகேல் தன்னுடைய சகோதரியாகிய லேயாளுக்கு குழந்தைகள் பிறக்கிறதை அவள் அறிந்து, அவள் கண்டு பொறாமைப்படுகிறவளாக இருக்கிறார். ராகேல் யாக்கோபிடத்தில் கடந்து சென்று எனக்கும் குழந்தை வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கும் குழந்தை தாரும். இப்போது யாக்கோபு சொல்லுகிறான், உன் கற்பத்தை தடுக்கிறவர் தேவன்தான், நான் தேவனா என்று யாக்கோபு பதிலளித்தான். எனவே இப்போது ராகேல் ஒரு திட்டம் தீட்டுகிறாள், தனக்கும் குழந்தை வேண்டும் என்பதற்காக. இப்போது ராகேல் தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபு கொடுக்கிறாள், பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதை பார்த்த மாத்திரத்திலே லேயாளும் தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபிடத்தில் கொடுக்கிறார், அதிலும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். கடைசியிலே தேவன் ராகேலை நினைவு கூர்ந்தார். ராகேலை நினைவு கூர்ந்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்கிறாள். அவள் யோசேப்பை பெற்றெடுத்தார். தேவன் என்னுடைய நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று ராகேல் பெயர் வைக்கிறதை பார்க்க முடியும். இப்போது பல வருடங்கள் ஆகிறது. யாக்கோபு லாபானிடத்திலே கடந்து சென்று என்னை அனுப்பிவிடும், நான் இப்போது இங்கிருந்து என்னுடைய மனைவிகள் பிள்ளைகளோடு கூட என்னுடைய சொந்த தேசத்திற்கு கடந்து செல்லுகிறேன் என்று லாபான் இடத்தில் சொல்லுகிறார். ஆனால் லாபான் அவனை விடுகிறதற்கு மனதில்லை. ஏனென்று சொன்னால் யாக்கோபு நிமித்தமாக லாபான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். எனவே ஒருவேளை யாக்கோபு போய்விட்டால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது, லாபானுக்கு பயங்கரமாக மந்தைகள் என்று சொல்லி, ஐஸ்வர்யம் என்று சொல்லி பலவிதமான பெருக்கங்கள் காணப்பட்டிருக்கிறது. யாக்கோபு கடந்து செல்ல இந்த ஐஸ்வர்யம், செல்வம், மந்தைகள் எல்லாமே அது குறைந்து போகும் என்கிற நோக்கத்திலே, இன்னும் உனக்கு என்ன சம்பளம் வேண்டும் என்று சொல், உனக்கு தருகிறேன், நீ எங்களோடு கூட இரு என்று சொல்லுகிறார். அப்போது யாக்கோபு சொல்லுகிறான், நான் புள்ளியுள்ள வரிகளுள்ள கருப்பான ஆடுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன், மற்றவை உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். லாபானும் அதற்கு ஒப்புக்கொள்ளுகிறான். ஆனால் இன்னும் சற்று வஞ்சகமாக லாபான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் இவை எல்லாவற்றையுமே தன்னுடைய குமாரனிடத்திலே கொடுத்து விடுகிறான். இப்போது யாக்கோபு அவன் மிகவும் தெளிவுள்ளவனாக மர கொம்புகளை வெட்டி நீர் வாய்க்களிலே வைக்கிறான். இப்போது இந்த மந்தைகள் வந்து குடிக்கிறதான போது அதை குடித்ததான குட்டிகள் புள்ளிகளினாலும் கலப்பும் நிறமுடையவைகளாகவும் இருந்தன, பலம் உள்ளவைகளாகவும் அவைகள் காணப்பட்டன. பலவீனமானவை மட்டுமே லாபானுக்கு சொந்தமானதாக காணப்பட்டது. இப்போது யாக்கோபு மறுபடியுமாக தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். லாபானுக்கு அந்த ஆசீர்வாதம் குறைந்து வருகிறது. இவ்விதமாக தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தவராக காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வீடுகளிலே ஒருவேளை குழப்பங்கள் அதிகமாக காணப்படலாம், நாம் எதிர்பாராத போராட்டங்களும் சச்சரவுகளும் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம், அவருடைய திட்டம் ஒருவேளை அழிக்கப்படுகிறது இல்லை. சில வேளைகளிலே நாம் ஒருவேளை மறைந்திருக்கிறது போல தோன்றும், ஆனாலும் அவருடைய திட்டம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை விட்டு கைவிடுகிறது இல்லை என்று சொல்ல அவள் சொன்னதை நிறைவேற்றுகிறதான தேவனாக காணப்படுகிறான். பொறாமை உங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். தேவன் தன்னுடைய நேரத்திலே திறக்க வேண்டியதான கதவுகளை அவர் திறக்குகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை நம்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, இந்த 2 அதிகாரமும் யாக்கோபுடையதான வாழ்க்கையின், அவருடைய குடும்ப வாழ்க்கையை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய நிந்தையை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை லேயாளை போல அவமதிக்கப்பட்டதான சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அறிந்த தேவனாக காணப்படுகிறார்.
மனிதர்கள் விட்டு விலகலாம், மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெறுக்குகிறவர் அல்ல. இரண்டாவதாக, நாம் எப்போதுமே தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். லேயாள் தனக்கு பிறந்ததான 4வது குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டு, நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி அவள் தேவனை துதிக்கிறார். இந்த யூதா வம்சத்தின் வழியாக கிறிஸ்துவானவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். மனிதர்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறுகிறதாக இருக்கும். எனவே நாம் அவரை ஆராதிக்கிறதை, துதிக்கிறதை ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம். அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு தாமதமாகிறதை போல தோன்றலாம், ஆனால் அவருடைய சரியான நேரத்திலே எல்லாம் நன்மையும் செம்மையுமாக நடைபெறுகிறதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த லேயாளை போன்றதான சூழ்நிலை எப்போதெல்லாம் நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்கள்? அப்படி சந்திக்கும் போது எப்படிப்பட்டதான தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ராகேலை போல ஒன்றுமில்லாத ஜனங்களையும், குறைவுள்ளதான ஜனங்களையும் மட்டமாக எண்ணி இருக்கிறீர்களா? ஆனால் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது அவசியம். என்ன வழிகளிலெல்லாம் தேவனை, அவருடைய திட்டத்தையும் நம்புகிறதற்கு நீங்கள் மறந்து விடுகிறீர்கள்? என்னுடைய தேவன், இவர் என்னோடு கூட இருக்கிறவர், அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையுமே சரியாக செய்கிறவர். ஆனாலும் அதன் நம்பிக்கை நீங்கள் இழந்து இருக்கிறீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டியது அவசியம். ஆதியாகமம் 29:30 இது ஏதோ ஒரு திருமணத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றினதான ஒரு சம்பவங்கள் மாத்திரம் கிடையாது. தேவன் யார், எப்படிப்பட்டவர், எப்படி நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார் என்பதை நமக்கு தெளிவூட்டுகிறது. ஒருவேளை ஒரு சீரற்றதான குடும்பத்திலே காணப்படலாம். கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக காணப்படுகிறார். நான் இப்போது நிறைவு செய்கிறதற்கு முன்பதாக இந்த கேள்வியை மட்டும் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வியினுடைய பதில் தெரிகிறது என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு எத்தனை வருடம் லாபானுடையதான வீட்டிலே தங்கியிருந்தான்? யாக்கோபு எத்தனை வருடம் லாபானுடையதான வீட்டிலே தங்கியிருந்தான்? இதுதான் கேள்வி. அடுத்த வாரம் நான் 31வது அதிகாரத்தை நான் படிக்க போகிறோம். அதையும் நீங்கள் படித்து பார்க்கிறதான போது உங்களுக்கு இதனுடையதான சரியான பதில் கிடைக்கும். எனவே நீங்கள் வேதத்தை படித்து அந்த பதிலை உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் பதிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற இடங்களில் நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? தேவன் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவருடைய கரம் உங்களை தேடி வருகிறது. அவருடைய கண் உங்களை பார்க்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறதற்கு போதுமான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக உதவி செய்திரே நன்றி. தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக நாங்கள் நடக்கிறதற்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வேத பாடம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட உதவி செய்வீராக. ஜெபத்தை கடவுள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்திருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபத்தை கடவுள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் தன சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.